தேவனுடைய ஆளுகை உண்டாகிற திருச்சபைக்குள்ள என்ன இருக்காதுங்க? யுத்தம் பண்ணக்கூடிய சத்ருவே இருக்க மாட்டான். இந்த காலத்துல என்ன பயன்படுத்துவேன்? அதை தான் பயன்படுத்த முடியும். விவசாயத்துல பயன்படுத்த யுத்தத்தை கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்போ நம்மளுடைய மனநிலைமைய ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எல்லாத்தையும் மாற்றம் அடைய பண்ண விரும்புகிறார். அவருடைய ஆளுகை வந்துச்சுன்னா நம்மளுக்கு போராட்டம் இல்லை. அவருடைய ஆளுகை வந்துச்சுன்னா நம்மளுக்கு போராட்டம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஆளுகையில பலத்த ஒரு ஆளா இருப்போம்னா நம்மளுக்கு யுத்தம் இருப்பது என்ன இல்லை. இன்னைக்கு தேவனுடைய ஆளுகை முழுமை பெற முடியாமல் நம்மோடு கூட போராடுகிற சகலத்தையும் கர்த்தர் அனுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்மளுடைய நினைவுல, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய சூழ்நிலையில என்னென்னலாம் போராடிச்சோ அது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ண போறாருங்க? நிர்மலமாக்க போகிறார். அதை சொல்லிட்டு தான் இங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய முந்தின ஆளுகை ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு சமுதாயத்துக்குள்ள, சபைக்குள்ள உண்டாகாத வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில பல சத்ருவின் காரியத்துக்குள்ளதான் அகப்பட்டிருக்காங்க. பல சத்ருவின் காரியத்துக்குள்ளதான் அகப்பட்டிருக்காங்க. விடுதல் இல்லாத காரியங்கள். ஆனா கர்த்தருடைய ஆளுகை வரும் பொழுது அங்க என்ன அவருங்க? சத்ருவை கர்த்தர் என்ன பண்றாருங்க? விலக்குறார். சொல்லுங்க, சத்ருவை விலக்குறாரு. அவருடைய ஆளுகை வந்துச்சுன்னா அவர் தான் ஆளுகை செய்ய விரும்புவாரு. எந்த போராட்டத்தையும் நம்மள ஆளுகை செய்ய விட மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் தன்னுடைய ஆலோசனைக்கு ஏற்றபடியே இன்னைக்கு என்ன பண்றாரு? திருப்புகிறார். அல்லேலூயா. உங்களை எல்லாத்தையும் என்ன ஆக்குறாரு? உருவாக்குறாரு. சொல்லுங்க, உருவாக்குறாரு. ஆளுகையை கொடுக்கிறாரு. சத்ருவை விலக்குறாரு. எல்லாத்தையும் மாற பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப சபையில மேன்மை உண்டாகணும், சபையில வளர்ச்சி உண்டாகணும், சபையில மாற்றம் உண்டாகணும். இது எல்லாமே தேவனுடைய யோசனையின்படி போகும் பொழுதுதான் அவர் இதுல பிரியம் கொள்ள முடியும். ஆமென். ஊழியம் யாருது? ஊழியம் யாருது? சபை யாருது? எல்லாமே கர்த்தருடைய. நீங்க யாரு? கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. அப்போ உங்க யோசனையின்படி நீங்க எதை செய்ய போனாலும் அதுல யாரு பிரியமா இருக்க முடியாது? கர்த்தர் பிரியமா இருக்க முடியாது. அதுல உங்க யோசனையில தேவனுடைய ஆளுகை இருக்க முடியாது. முழுமையாய் தேவனுடைய யோசனையின்படி, தேவனுடைய ஆளுகை உண்டாவதற்காக அவர் விரும்புகிற யோசனைப்படி போகும் பொழுது அவரே சகலத்தையும் மாற்றுகிறார். அவரே சகலத்தையும் மாற்றுகிறார். அப்பொழுதுதான் மாற்றம் உண்டாகும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை பண்ணா மாற்றம் உண்டாயிடும், அதை பண்ணா குடும்பத்துல மாற்றம் உண்டாயிடும், என் வாழ்க்கையில இருக்க சூழ்நிலைக்கு நானே என்னால முட்டி மோதி எனக்கு உண்டான எல்லாத்தையும் சிந்தி பார்த்து எந்தெந்த வழி இருக்கோ அந்தந்த வழியிலலாம் நான் போனா சரி செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது. ஏன்னா அதுல போராட்டம் இருக்கும், அதுல தடைகள் இருக்கும், அதுல சோர்வு இருக்கும். அப்ப நம்ம சோர்வு தான் போவோம். ஆனா முழுமையாய் தேவனுடைய ஆலோசனைக்குள்ள வந்துட்டோம்னா அதுல தடை இல்லாம அவர் பிரியமா இருந்து அவர் முன்னின்று நடத்தும் பொழுது ஒரு காரியம் நடக்கும். எழுப்புதல் உண்டாகும், மாற்றம் உண்டாகும், தடை விலகும், எல்லாம் வந்து சேரும்.